ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ஒரு நபருக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு வழி தெரியல போல. அங்கே லோக்கலில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் யூ ஹெல்ப் மீ. இப்போ குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா அந்த கேனோட பாஸ்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க. கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னாலும் குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஆனால் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி கேட்டுக்கலாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு போகிறவங்க வரவங்க கிட்ட கேட்க முடியுமா என்ன? குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுங்களா அப்படின்னு பொலைட்டாக கேட்குறீங்க. கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படி அர்த்தம். குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுங்களா அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா மன்னிக்கவும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம தமிழ் எப்பயுமே இப்படி பேச போகிறது கிடையாது. இதுக்கு உண்டான அர்த்தத்தை இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். சரி, ஓகே. அதுக்கு அந்த லோக்கலில் இருக்கிறவர், எஸ் டெல் மீ, சொல்லுங்க, வாட் ஹேப்பன்ட், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர், ஐ வாண்ட் டு கோ அப்படின்னா நான் போக விரும்புகிறேன், நான் போகணும். எங்க? டு த ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு. விச் வே இஸ் இட், அது எந்த வழி. விச் வே இஸ் இட் அப்படின்னா அது எந்த வழி. சரி, அதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சொல்றாரு, கோ ஸ்ட்ரெயிட் ஆன் திஸ் ரோட், இந்த ரோட்டு வழியா ஸ்ட்ரெயிட்டா போங்க. யூ வில் சி, நீங்கள் பார்ப்பீர்கள், எ பிக் டெம்பிள், ஒரு பெரிய கோயிலை. இந்த ரோட்டு வழியா நேரா போங்க. கோ ஸ்ட்ரெயிட் ஆன் திஸ் ரோட், யூ வில் சி எ பிக் டெம்பிள், அங்க ஒரு பெரிய கோயிலை பார்ப்பீங்க. ஆனா தமிழ்ல என்ன கொடுத்துருக்கிறேன், அங்க ஒரு பெரிய கோயில் வரும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன் இல்லையா? என்ன அர்த்தம்? நம்ம தமிழ் இப்படிதான் பேசுவோம். நான் தமிழுக்கு ஏற்ற மாதிரி, பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறேன். அதை பார்த்துட்டு குழம்பிக்க வேண்டாம், சரிங்களா? யூ வில் சி எ பிக் டெம்பிள் அப்படின்னா ஒரு பெரிய கோயிலை நீங்க பார்ப்பீங்க, அதுதான் அர்த்தம், சரிங்களா? ஓகே. அடுத்தது, ஓகே டெம்பிள், தென், சரி கோயில், அப்புறம் தென் அப்படின்னா பிறகு, அப்புறம் இப்படி ஒரு கேட்ட உடனே அந்த ஊருக்காரரு, டேக் அ ரைட் டேர்ன் அப்படின்னா தமிழ்ல பேசுவோம் பாருங்க, ரைட் கட் பண்ணுங்க அப்படின்னு பேசுவோமா இல்லையா? டேக் அ ரைட் டர்ன் ஃப்ரம் தேர், அங்கிருந்து ரைட் கட் பண்ணுங்க. The station is on the left side. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். From there அப்படின்னா அங்கிருந்து. The station is on the left side. ஸ்டேஷன் லெஃப்ட் சைட்ல இருக்கு. Take a right turn from there. அங்கிருந்து வலது பக்கம் திரும்புங்க. ஸ்டேஷன் இடது பக்கம் இருக்கும். The station is on the left side. ஓகே. அடுத்தது இவர் என்ன சொல்றாரு, is it far from here, அது இங்கிருந்து ரொம்ப தூரமா? far அப்படின்னா தூரம் அப்படின்னு அர்த்தம். should I take an auto, ஆட்டோ பிடிச்சி போகணுமா என்ன நான்? is it far from here, அது இங்கிருந்து ரொம்ப தூரமா? should I take an auto, ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, நோ நீட், தேவையில்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னா சும்மா நடந்து போற தூரம் தான். இட் இஸ் ஜஸ்ட் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நோ நீட், தேவையில்லை, அது சும்மா நடந்து போற தூரம் தான். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு, தேங்க்யூ ஸோ மச் சாரே, ரொம்ப நன்றி சார். ஓகே, யூ ஆர் வெல்கம், ஹாப்பி ஜேர்னி. ஹாப்பி ஜேர்னி அப்படின்னா பயணம் இனிதாக அமையட்டும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். மனசுல வச்சுக்கோங்க. யூ ஆர் வெல்கம் பரவாயில்ல, ஹாப்பி ஜேர்னி, பத்திரமா போயிட்டு வாங்க, பயணம் இனிதாக அமையட்டும். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா, அதாவது பிஃபோர் ஆஸ்கிங் எ ஸ்ட்ரேஞ்சர் எ கொஸ்டின் வி மஸ்ட் ஆல்வேஸ் சே எக்ஸ்கியூஸ் மீ டு கெட் தேர் அட்டென்ஷன் பொலைட்லி. அதாவது நமக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு வைங்களேன். சார் இந்த ஊருக்கு எப்படி போகணும் சார், கொஞ்சம் டைம் என்னன்னு சொல்றீங்களா சார், கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா, கால் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேச்சு ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அட்டென்ஷனை, அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு தான் நீங்க பேசணும். இங்கிலீஷ்ல அறிமுகம் இல்லாத ஒருவரிடம் பேச தொடங்கும் முன் எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்வது ஆங்கில நாகரிகம். அதே போல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னா பக்கத்துல தான், நடந்தே போயிடலாம்.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.